ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து பேலரினா. இது வந்து ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான்விக். ஸோ அது வந்து ஜான்விக்கோட அந்த படத்தோட ஒரு சீக்குவல் மாதிரி தான். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா லென் வைஸ்மேன். அப்புறம் அந்த ரைட்டர் வந்து ஷே ஹேட்டன். அப்புறம் இது வந்து சினிமாட்டோகிராஃபி யாருன்னா ரோமின் லக்கபாஸ். எடிட் பண்ணது வந்து ஜேசன் பேலண்டைன். அப்புறம் ஜூலியன் கிளார்க். அப்புறம் நிக்கோலஸ் லெண்டகன். அப்புறம் மியூசிக் பண்ணது வந்து டேலர் பேட்ஸ் அண்ட் ஜோயல் ஜே ரிச்சர்ட்ஸ். அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்டர் ரோட் ஃபிலிம்ஸ், அப்புறம் சுமத் என்டர்டெயின்மெண்ட்ஸ், அப்புறம் 8711 என்டர்டெயின்மெண்ட். இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து லயன்ஸ் கேட்டு தான் எப்பவும் போல். ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஷிங்ஸ் நம்ம பார்த்துடலாம். இது வந்து பேலரினா அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து ஈவ் அப்படின்ற கேரக்டர், ஈவ் மெக்காரோன்ற கேரக்டர் வந்து ஆனடி ஆர்மஸ் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் சேரோன்ற கேரக்டர் வந்து லான்ஸ் ரெடிக்கு வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜான்விக் கேரக்டர் வந்து கேனி ரீவ்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. நார்மன் ரீடியூஸ் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் ஈலன் ஷெக்மன், வின்ஸ்டன் ஸ்காட்டன் நடிச்சிருக்காங்க. அப்புறம் கேட்டலே சாண்டியோ வந்து லேடாவாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஆஞ்சலிகா ஹஸ்டன் வந்து டேரக்டராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து கேப்ரியல் பைன் சான்சலர், இவர் தான் வில்லன். கேப்ரியல் பைன் வந்து வில்லனாக வந்து சான்சலராக வந்து நடிச்சிருக்காப்புல. இன்னும் இந்த பல பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. பேலரினா படத்தை பற்றி என்ன சொல்லணுன்னா, இந்த பேலரினா படம் வந்து எப்படின்னா, ஒரு ஃபேமிலி வந்து வாழ்வாங்க. ஒரு அப்பா பொண்ணு, சின்ன பொண்ணு. ஒரு அப்பாவும் ஒரு 40 வயசு கிட்டத்தக்க உள்ள ஒரு ஆளும், அவருக்கு ஒரு 8, 9 வயசு, அதாவது 9, 10 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. ஒரு தீவில் பெரிய ஒரு வீட்டில் இருக்காங்க. நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸோடு தான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பேர் வந்து உள்ளே வந்து அவர் அப்பா வந்து கொன்னுடுறாரு. அதில் வந்து இவர் வந்து இருப்பார், யார், சான்சலர் வந்து நிற்பார். நின்றுட்டு அவர் அப்பாவே சுட்டுருவார். அப்போ அந்த 9 வயசு பொண்ணு வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருப்பா. ஸோ பார்த்துட்ருக்கிறப்ப என்ன ஆகுன்னா, அதுக்கப்புறம் வந்து வந்து இந்த ஜான்விக்கோட ஒரு ஆளுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பேலரினாவோட அப்பா வந்து ஜான்விக் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை டேபிளுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு ஆளாக இருப்பார் இவர். ஸோ அவங்களோட ஆளுங்க வந்து இதை செக் பண்ணும்போது பேலரினா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சரி, நீ அப்பா வந்து இந்த மாதிரி ஆகிட்டாரு, நாங்கள் உன்னை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹை டேபிளுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. பேலரினா டான்ஸு, இந்த டான்ஸ் ஒன்று இருக்கும், அந்த கால் பாதத்தை வச்சு ஆடுற டான்ஸு. அந்த டான்ஸ் எல்லாமே ஆடிட்டுருப்பாப்புல. அதில் கடைசியாக வந்து ஜான்விக் மாதிரி சரியான ஒரு அசாசின் மாதிரி, ஒரு பெய்டு அசாசினாக வந்து மாறுறதுக்கான எல்லா வேலையும் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ அவங்க அதுக்கான ட்ரைனிங்கெல்லாம் ஃபுல்லாக எடுத்து, ஸோ எல்லாமே பயங்கரமாக போயிட்டுருக்கும். அப்புறம் அவங்க வந்து ஒரு மிஷினுக்கு அனுப்புவாங்க, ஒரு ப்ராஜெக்ட் அனுப்புவாங்க, அசாசினேட் ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ வந்து ஒரு ரப்பர் புல்லட் கொடுப்பாங்க. இந்த ரப்பர் புல்லட்டில் கொடுத்துட்டு, அது என்ன ப்ராஜெக்ட்னால், ஒரு சைனா பொண்ணு இருக்கும். அந்த சைனா பொண்ணு வந்து ஒரு க்ளப்பில் ஆடிட்டுருப்பா. அவளை வந்து இன்னொருத்தன் போட்டு தள்ளுறதுக்கு வரும். அவளை நீ காப்பாற்றி கொண்டு வந்துடணும் அப்படின்றது அந்த ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸாக பண்ணோன்னே இவளுக்கு வந்து பச்சை குத்தி, இவளுக்கு வந்து சூடு மரலேருந்து வச்சு பச்சை குத்தியெல்லாம் வச்சு இவளை முழுசாகவே அசாசினேட், அதாவது ஜான்விக் எப்படி இருக்காரோ அது மாதிரி முழு அசாசினேட்டாக வந்து அடுத்த தகுதிக்கு அவள் போகிறா. அவள் வந்து இனி ஃப்ரீ. நீ ரப்பர் புல்லட்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரிஜினல் புல்லட்ஸ்லாம் கையில் கொடுத்து இனி அவள் வந்து கொல்றதுக்கான ஆளுங்களை கொல்றதுக்கு வந்து அவள் இறங்கி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ அப்படியே வந்து போகும்போது என்ன ஆகுன்னா, அவள் வந்து இன்னொரு பப்பில் போய் அது ஒரு 2 வருஷம் அந்த மாதிரிலாம் கலந்து போயிடும். போனதுக்கப்புறம் இவ வந்து ப்ராப்பரான ஒரு அசாசினேட்டு ஆளாக வந்து மாறினதுக்கப்புறம் அங்கீகாரம் பெற்றுடுவா அந்த ஹை டேபிள்லேருந்து. அதுக்கப்புறம் அவள் இன்னொரு பப்பில் போய் இந்த மாதிரி ஒருத்தனை சுட்டு தள்ளிட்டு வரும்போது என்ன ஆகுன்னா, அங்கே வெளியில் ஒருத்தன் வந்து இவரை வந்து இந்த அன்னா டி ஆர்மஸை வந்து ஹீரோயினியை வந்து காரை வச்சு ஏற்றி இடிக்கும்போது அந்த கார் வச்சு ஏற்றி இடித்தது வந்து இப்போ அந்த காருக்குள்ளேருந்து 1, 2 பேர் ஆளுங்களாக வெளியே வந்து அன்னா டி ஆர்மஸை வந்து ஹீரோயினி வந்து சுட்டு தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ வந்து அவள் வந்து அங்கே வந்து அந்த அடியாளங்களோட கையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மார்க் ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ் மார்க் வந்து என்னென்னா, அவங்க அப்பாவை சுட்டு கொன்ன ஆளுங்களோட அந்த வந்த அடியாளங்களோட கையிலும் அதே எக்ஸ் மார்க் தான் இருந்தது. இதுவும் இதே எக்ஸ், இப்போ நம்மளை கொல்ல வர்றதும் எக்ஸ் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அப்போ அது யார் இது பண்ணா? அப்போ நம்ம அப்பாவை கொன்னதும் இப்போ நம்மளை கொல்ல வர்றதும் ஒரே ஆளா அப்படின்னு அவள் போய் உடனே வந்து ஹை டேபிள் இருக்கிற அந்த டேரக்டர் மாதிரி ஒரு லேடி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்பாங்க, என்ன கொல்றதுக்கு கூட ஆள் அனுப்பியிருக்காங்க, யார் இது? ஸோ அவங்கள நான் பார்க்கணும், எங்கள் அப்பாவை கொன்னவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அந்த கையை வெட்டி எடுத்துகிட்டு போய் டேரக்டர்கிட்ட காமிப்பா, இந்த கையில் எக்ஸ் மார்க் இருக்குது,
யார் இவங்க, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், எனக்கு இது பண்ணணும், இதுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹை டேபிள் அமைப்பு தான். உடனே அவங்க ஓகேன்னு சொல்லி அங்கே யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து அவள் வந்து ஒரு இடத்துக்கு போவாள். அப்போ அவளுக்கு வந்து ஒரு கால் ஒன்று வரும். என்னென்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி ஒருத்தனை போடுறதுக்கு வந்து மெசேஜ் இத்தனை அமெரிக்கன் டாலர்ஸ், இத்தனை யூஎஸ்டி டாலர்ஸ்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். இப்போ ஜான் விக் படத்துலலாம் பார்ப்போம் இல்லையா, ஒருத்தனை போட்டு தரணுன்னா அவனுக்கு அந்த மெசேஜ் வரும், ஃபோட்டோஸ்லாம் வரும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஒரு ஃபோட்டோஸே அந்த 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 அமைப்பில் இருக்கிற ஹை டேபிள் அமைப்பில் இருக்கிற அந்த அசாசினேட் குரூப்ஸுக்கு எல்லாருக்கும் வரும். ஸோ இவளும் போய் பார்ப்பாள். இவளும் போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே அதே மாதிரி அவங்க அப்பாவும் இவளும் என்ன சிச்சுவேஷன் இருந்தாங்களோ அதே மாதிரி அங்கே ஒருத்தன் அதே மாதிரி அவனோட 8 வயசு 10 வயசு பொண்ணும் அங்கே நிற்கும். ஸோ இது பார்க்கும்போது இவளோட பாஸ்ட் கடந்த கால வாழ்க்கை ஞாபகத்தில் வரும்போது, சரி ஓகே இவனை சுட்டு தள்ளுறதுக்காக தான் அவன் வருவாள். அதுக்கப்புறம் இவனையே காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவள் தள்ளப்படுவாள். ஏன்னா அந்த சின்ன குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் இவளோட அப்பாவோட ஞாபகம் இவளுக்கு வந்துடும். ஸோ நம்ம இதே இடத்துல இதே நிலைமையில் தானே நாமளும் இருந்தோம், இதே சிச்சுவேஷனில் தானே நாமளும் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கான வழியை பார்ப்பான். ப்ளஸ் அதே மாதிரி அவங்க குழந்தையோட அப்பனையும் காப்பாற்றிடுவான். காப்பாற்றினதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அந்த அந்த அப்பனும் அந்த பிள்ளையும் இருக்கான் இல்லையா, அவங்களோட அப்பா, அதாவது தாத்தா, அந்த குழந்தையோட தாத்தா தான் சான்சலர். அந்த சான்சலர் தான் ஹீரோயினியோட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினியோட அப்பாவை போட்டது. ஸோ அவள் வந்து ஒரு வில்லேஜே வந்து கண்ட்ரோல் வச்சுருப்பான். ஸோ அந்த ஒரு வில்லேஜே வந்து கண்ட்ரோல் எடுத்து வச்சுருப்பான் அவன். ஸோ அவனை தேடி போவான். தேடி போனதுக்கும் தெரியும் பெத்த பிள்ளையவே போடுறதுக்கு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணி இந்த மாதிரி கொட்டேஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரிய வரும். ஸோ இது வந்து பயங்கர ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்படி அவனை கொன்னானா இல்லையா, அந்த கிராமத்துக்குள்ளே புகுந்து ஒட்டுமொத்த அந்த ஆளோட சான்சலரோட சாம்ராஜ்யத்தை அழித்தானா இல்லையா, சான்சலரோட பையனையும் அவன் பொண்ணையும் காப்பாற்றாங்களா இல்லையா அப்படின்றத, பழி தீர்த்தாலா இல்லையா அப்படின்றது தான் பேலரினா படத்தோட கதை. இதில் இடையில ஜான் விக் வருவார். ஜான் விக் வந்து என்னென்னா அவர் ஒரு அசாசினேட் இல்லையா. ஸோ அப்போ வந்து சான்சலர் வந்து ஹை டேபிளில் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி உடனே சொல்லுவாங்க. ஹை டேபிளில் அந்த ஹை டேபிளில் வேலை செய்கிற டேரக்டர்ஸ் இவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி, நான் வந்து ஒரு பெட்டிங் கொடுக்குறேன், நான் வந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன், இந்த மாதிரி எனக்கு என் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும், நான் இவ்வளோ பணம் தரேன். அப்போ அவங்கக்கிட்டேருந்து ஒரு குரூப் வந்து அனுப்புவார். அவர் தான் ஜான் விக். ஜான் விக்கு பார்த்தோன்னா இவருக்கு சான்சலருக்கு சந்தோஷம், இனி எவனாலையும் நம்மளை கொல்ல முடியாது. அப்புறம் பார்த்தா ஜான் விக்குக்கும் பேலரினாக்கும், அதாவது ஆமேடி ஆர்மஸ்க்கும் வந்து சண்டை நடக்கும்போது அப்போ சொல்லுவார் ஜான் விக்கு. ஜான் விக் வந்து அந்த சண்டையிலே வந்து பல தடவை வந்து ஆமேடி ஆர்மஸை சுட்டு கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஓடி போயிடு, இங்கேருந்து போயிடு, நீ நிற்காத, உன்னை கொன்னுடுவேன், போயிடுன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியாக அப்படியே கொல்லாமல் அப்படியே விட்டு பாவம் பார்த்து விட்டுட்டே இருப்பார். அப்புறம் அந்த ஃபைட்டோட முடிவில் சொல்லுவார், இன்னும் இந்த பெட்டிங், அதாவது இந்த கொட்டேஷன் வந்து தொடங்குறதுக்கு ராத்திரி 12 மணி வரை தான் இருக்குது, அந்த இன்னும் கொஞ்சம் மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீ வந்து அந்த ஆளை போட்டு தள்ளிட்டேன்னா ஓகே, நீ அந்த டைம் மாறி போச்சுன்னா உன்னை நான் சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடு அப்படின்னு சொல்லிடுவார். உடனே பேலரினா அங்கேருந்து ஓடி போய் ஜான் விக்குக்கு கண்ணாலே நன்றிகள் பல அப்படின்ற மாதிரி கண்ணிலே பார்த்து சொல்லிவிட்டு குடுன்னு ஓடுவாள். அப்போ சொல்லுவாள் பேலரினா, ஃபைட்டு நடுவில் சொல்லுவாள், என் அப்பாவை கொன்னுட்டான், அது தெரியுமா அப்படின்னு. உடனே ஜான் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு தான் நான் வரேன் அப்படின்னு. ஆனாலும் அந்த ஹை டேபிள் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் மீறி தான் இது நடக்குது. ஸோ உடனே வந்து போய் வந்து டக்குன்னு அந்த கிராமத்தையே சுட்டு தள்ளி சாவடிச்சு முக்கால்வாசி முடிச்சிடுவான். செம்ம ஃபைட்டு, எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு கடைசியாக அவனை போட்டாலே இல்லையா அப்படின்றது தான், சான்சலரை போட்டானே இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. அதாவது ரிவெஞ்ச் மூவி தான் இது. அந்த சான்சலரோட பையனும் பொண்ணும் வந்து நல்லா இருக்காங்க. பட் ஆனால் அந்த சான்சலரை போட்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. ஸோ செமையாக நம்ம இது இப்போ முதல் தடவை வந்து அந்த ஆனாடி ஆர்மஸ் தான் இந்த படத்தில் நடிக்க போகிறதா அப்படி இருந்தப்போ எல்லாருமே வந்து யோசித்தாங்க. ஏன்னா ஜான் விக்கும் கென்னடி ரிவ்யூஸ், ஜான் விக் கேரக்டர் நடிச்ச கென்னடி ரிவ்யூஸும் அப்புறம் வந்து இவங்களும் யார் ஆனாடி ஆர்மஸ் ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அது என்ன படம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தில் நடித்தவங்க வந்து திருப்பி இந்த படத்தில் இப்படி நடிக்கிறாங்க அப்படின்றப்ப எல்லோரும் கொஞ்சம் ஒரு இதுவாக பேசி தான் இருந்தாங்க. அதே சமயத்தில் வந்து ஆனாடி ஆர்மஸ் வந்து வெரி எக்ஸ்பிளிட்டான
சீன்ஸ் தான் அதிகமாக நடிப்பாங்க. ஸோ இதில் அவங்களால நடிக்க முடியுமா அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது. அப்படி இருக்கிறப்ப இடையில ஒரு படம் ஒன்று ரெட் ஒன்னா அப்படின்ற ஏதோ ஒரு படம் நம்ம கிறிஸ் இவான்ஸோட, அது என்ன படம் பேர் தெரியல, கிறிஸ் இவான்ஸோட ஒரு படம் ஒன்று வந்தது. அவங்களும் ஆனா டி ஆர்மஸும் சேர்த்து நடித்தாங்க. அது ஒரு ஆக்ஷன் பிளாக் ஃபிலிம். ஸோ அதிலே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆனா டி ஆர்மஸ் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த படத்தில் அவங்க ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஆனாலும் கொஞ்சம் அது கொஞ்சம் அது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, சரி வருமா அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே இவங்க இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் சேர்த்து நடித்த படம் வேறு மாதிரி படம், இது இந்த மாதிரி படம், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆச்சு. பட் நிறைய பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் இவங்க வந்து செலக்ட் ஆனாங்க. செலக்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க இந்த பண்ணுற இந்த ஆக்ஷன் பிளாக் வந்து சத்தியமாக அந்த வந்து ஜான் விக்குக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் எனக்கு வந்திருக்குன்னு தோணுது. ஏன்னா அந்த கன் எடுத்து டக்குன்னு ஒரு வாட்டி தான் சுடுவார் ஒருத்தனை. டக்குன்னு சுட்டு தள்ளிட்டு அந்த லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த கத்தியை வந்து எரியறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆளை கொல்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளால் வந்து அது இது வந்து ஆனா டி ஆர்மஸ் தானா அப்படின்ற மாதிரி நமக்கே டவுட் ஆகுது. அந்த பேலரினா அப்படின்ற அவங்களோட வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம வந்து போக வேண்டிய அந்த ஹை டேபிளோட வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம வந்து போயிடும். அந்த ஒரு அமைப்போட அது இதுக்குள்ளேயே நம்ம போயிடும். நாமளே வந்து உள்ளே போயிடுவோம் தியேட்டரில் படம் பார்க்க. ஸோ அப்படி வந்து இருக்குது. இதில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஆனா டி ஆர்மஸ் வந்து தான் ஒரு பொண்ணு பாவம் புண்ணியம் பார்க்குறோம் அப்படின்ற அந்த கண்ணில் அந்த ஒரு இது இல்லை. ஆரம்பத்தில் அந்த ஹை டேபிளில் சேரும்போது அந்த ஒரு இது இருந்தது. அப்புறம் மொத்தமாக ஒரு அசாசினேட்டாக மாறினதுக்கப்புறம் அது வந்து கிடையாது. ஸோ இறங்கி அடிப்பாப்பில் பயங்கரமாக இருந்தது படம். ஸோ சூப்பராக இருக்குது. சரியான ஆக்ஷன் பிளாக்கு. சின்ன பசங்களை கொண்டு போய் பார்க்க வேணாம். செக்ஷுவல் சீன்ஸ்லாம் இல்லை, ஆனால் வந்து ஆக்ஷன் பிளாக்லாம் பயங்கரமாக இருக்குது. வச்சு தெரிச்சிருக்காப்புல. ஆனால் ஜான்விக் அளவுக்கு இல்லைனாலும் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குங்க படம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லபடியாக அந்த பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, அவள் டக்குன்னு சுட்டு தள்ளுறது எல்லாமே வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு மொத்தத்தில் ஒரு ஃபயர் மோடு தான் இப்போ தேட்டர் ஃபுல்லாகவே. தேட்டரில் எல்லாருமே கத்திகிட்டே இருந்தானுங்க, ஃபுல்லாக கிளாப் அடிச்சுட்டே இருந்தானுங்க தேட்டர் ஃபுல்லாக. அவ்வளோ நல்லா இருந்தது. போய் பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மூவி, ஒரு ஆக்ஷன் பிளாக்கான ஒரு மூவி. சத்தியமாக ஆனா டி ஆர்மஸ் கிட்ட நான் இது வந்து எதிர்பார்க்கல. ஸோ வாஸ் ஸோ கூல். ஸோ நல்லா இருந்தது. எனக்கு சூப்பராகவே இருந்தது. சின்ன பசங்களை கொண்டு போனால் ரொம்ப ரத்தம் தெரிக்குது. அதில் தலை மட்டுமே வெடித்து சிதற மாதிரி அப்படிலாம் இருக்குது. ஸோ ஆக்ஷன் பிளாக் விரும்புகிறவங்க கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய படம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆனா டி ஆர்மஸ் அப்புறம் அவங்களோட ஆக்ஷன் பிளாக், அவங்களோட அந்த அந்த ஆரம்பத்தில் அவங்க வந்து நிறைய பேரை கொலை பண்ணுமே அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தோடையே வர்றது, ஒருத்தனை அடிக்கும்போது கூட பாவம் பண்ணி பார்க்க ஆரம்பத்தில் அப்படி இருப்பாங்க, அது அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன். அப்புறம் வந்து நம்மளால் வந்து அடுத்து வந்து ஜான் விக் மாதிரி அது ஒரு அசாசினேட் மாதிரி ஆக முடியாதோ அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம், ஒவ்வொரு வாட்டி தோல்விகளை சந்தித்து அதுக்கப்புறம் திரும்ப மேலே ஏறி வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஆரம்ப கட்டத்தில் அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அந்த ஒரு இதெல்லாம் வந்து காட்டுவாங்க. அது செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் அசாசினேட்டாக ஆளாக மாறினதுக்கப்புறம் எப்படி இறக்கம் மேலே எல்லாத்தையும் டக்குன்னு முடிச்சுட்டே போகிறாங்க எல்லாத்தையும், அதையும் காட்டுறது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அதேமாதிரி ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி ரைட்டிங் எல்லாம் நல்லது. இதுக்கு முன்னாடி வந்து ஜான் விக் வந்து கொஞ்சம் லைட்டாக போர் அடித்த மாதிரி இருந்தது எனக்கு. அது எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இது வந்து டைம் போனதே நமக்கு தெரியல. ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் லைட்டாக அது ரொம்ப லைட்டாக தான் வந்து லேக் ஆகுது. அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி எங்கேயோ போயிடுச்சு படம். ஸோ ஃபைனலும் வந்து அது எண்டிங்கும் வந்து நல்லா இருந்தது. படம் வந்து ரொம்ப சூப்பராக என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, ஆக்ஷன் பிளாக் எல்லாத்துக்கும் சேர்த்து ஜான் விக் இந்த படத்தில் வருவாரா இல்லையா அப்படின்ற டவுட் வந்து வராரு. ஜான் விக் இந்த படத்தில் இருக்கார். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ சூப்பர். இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 4.5 கொடுக்குறேன். தேங்க்யூ.